இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவ திட்டம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். பவுலுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை பயணத்திலே கர்த்தர் தேவ திட்டத்தை வைத்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். இங்கே பயணம் என்றாலே மிகவும் சுவாரஸ்யமானது. ரயில் பயணம், பேருந்தில் பயணம் செய்யும்போதும் கூட அநேகரை நாம் சந்திப்போம். அவருடைய சில நேரங்களில் பயணிக்கும்போது அநேக நண்பர்கள் நமக்கு கிடைப்பார்கள். இங்கே ட்ரெயினில் பயணம் செய்யும்போது கூட அநேகர் அவனுடைய சொந்த காரியத்தை கூட அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். என்னுடைய சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பேருந்திலே பயணம் செய்யும்போது அங்கே அந்த பேருந்தில் ஏறுவதற்கு முன்பாக அங்கே போர்டில் அந்த வழி எந்த வழி எதுவுமே போடவில்லை. அந்த போர்டில் குறிப்பாக இந்த ஊர் பேர் மட்டும் போடப்பட்டிருந்தது. அப்போது எல்லாரும் ஏறிட்டு போகும்போது நாங்கள் நினைத்த பாதையிலே அது செல்லவில்லை. அங்கே சுற்றி எடுத்து அங்கே எல்லாரும் அங்கே பேருந்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவர்கள் அங்கே டிரைவரை, அந்த கண்டக்டர் எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், நாங்கள் போகிற பாதை வேறு, ஆனால் நீங்கள் அதில் நேர் வழி இல்லை இந்த வழின்னு எழுதியிருக்கலாமே, அந்த போர்டில் எழுதியிருக்கலாமேன்னு சொல்லி அவர்கள் திட்ட ஆரம்பித்தாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவமாக இருந்தது எங்களுடைய வாழ்க்கையில். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நமக்கு ஒரே ஒரு வழி தான், நேர் வழி, அது பரலோகம். அந்த நிச்சயத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் பவுல் அவனுடைய வாழ்க்கை பயணத்திலே அநேகருக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கும் அவனுடைய பயணத்திலே, அவனுடைய 6வது பயணத்திலே அவன் மிஷினரியாக 3வது மிஷினரி பயணமாக ஒரு பகுதிக்கு செல்கிறான். அவன் 3வது மிஷினரியாக அவன் கொரிந்து பட்டணத்துக்கு செல்கிறான். அங்கே கர்த்தருடைய பற்றி அறிவிக்கிறான். கர்த்தருடைய ஆண்டவனுக்கு செய்த நன்மைகள், அவன் செய்த செயல்கள் எல்லாம் சொல்லிட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறான். கர்த்தர் தான் ஆண்டவர் தான் மெய்யான தேவன் என்பதை அவன் தெளிவாக சொல்கிறான். கர்த்தர் என்னோடு பேசினார், என்னுடைய இயேசுவை நான் பார்த்தேன் என்பதாக அவன் சொல்லிட்டு அந்த கொரிந்து பட்டண மக்கள்கிட்ட அந்த மிஷினரி, அந்த ஊழியத்திலேருந்து அவன் கடந்து சென்று விட்டான். வழக்கம் போல நடந்தது போல இந்த கொரிந்து பட்டணத்தில் மக்கள் வழி விலகி செஞ்சுட்டாங்க. இப்போ அவர் கேள்விப்படுறார். கொரிந்து பட்டணத்தை பற்றி விசாரிக்கும் போது ஜனங்கள் வழி விலகி சென்றுட்டாங்க. அதை கேட்டுட்டு அவருக்குள்ளாக ஒரு எண்ணம், நம்ம இவ்வளோ தூரம் பயணம் செய்து இவ்வளோ தூரம் இந்த கொரிந்து பட்டணத்துக்கு போய் சொல்லி ஒரு யூஸும் இல்லையேன்னு சொல்லி அவருக்குள்ளாகவே ஒரு எண்ணம் வருகிறது. வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதுபடி இங்கே பவுல் அவன் அங்கே கொரிந்தியர், அந்த கொரிந்து பட்டணத்திற்கு ஒரு நிருபத்தை எழுதி கொடுக்கிறார். அந்த கொரிந்து பட்டணம், அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறார்கள், வழி விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவே எழுதப்பட்ட நிருபணம் தான் அந்த கொரிந்தியர் 1 கொரிந்தியர், இந்த 2 கொரிந்தியர் நிருபணம். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடப்பட்டிருக்க கொரிந்தியன் என்று சொன்னாலே ஒரு அருவருப்பாக சொல்லப்படுகிற ஒரு காரியம். அவனை வெறுக்கிற தீய பழக்கங்கள் அவனோடு அங்கே இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே அவர்களுக்கு பிரிவினைகள், அவர்களுக்குள்ளே ஒழுங்கின்மை, முரட்டாட்டுத்தனம் இருந்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளவே மனமாற்றம், யாருக்குமே மனமாற்றம் வரவில்லை. மூர்க்க வெறி கொண்டு அவர்கள் திரிகிறார்கள். அவர்களுக்குள்ளாக மனமாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காகவே இந்த 1 கொரிந்தியர் நிருபம் எழுதப்பட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன காரியம் என்னன்னா, பவுல் உங்களில் நன்மையான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அநேக இடங்களிலே 1 கொரிந்தியர் பகுதியிலே, 2 கொரிந்தியரில் அந்த பகுதி, அந்த நிருபத்திலே அவர் அநேக இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார். என்னன்னா, உங்களுக்கு நன்மையான காரியம் ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு வெறுப்பு,
அவன் 3வது மிஷினரி பயணத்திலே கொரிந்து பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் மீது அவ்வளவு வெறுப்பு அவனுக்குள்ளது. ஆனால் அவன் சொன்ன சத்தியத்தை அந்த ஜனங்கள் கேட்டு ஏற்றுக்கொண்டு மனம் மாறுகிறார்கள். ஒரு நாள் அவர்களுக்குள்ளே ஒரு மனமாற்றம் வருகிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். 2வது நிருபத்தை எழுதுகிறார். இப்போது அவர்கள் 2 நிருபத்தையும் அனுப்பிவிடுகிறார். காயு என்ற ஒரு சகோதரருடைய வீட்டிலே அவர்கள் இருக்கிறார். அங்கே இருக்கும்போது பவுலை சந்திக்க ஒரு பெண் வருகிறாள். பெபேயாள் என்ற ஒரு பெண். அவள் ரோமாபுரியிலிருந்து வருகிறாள். ரோமாபுரியில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு அவன் நிருபத்தை எழுதி கொடுத்து ரோமருக்கு எழுதின நிருபத்தை பவுல் எழுதி இந்த பெண்ணிடம் கொடுத்து அனுப்புகிறார். அங்கே உள்ள சகோதரிகளுக்கு விசுவாசிகளுக்கு வார்த்தைகளை சொல்லும் கருவியாக இந்த பெபேயாள் பயன்படுகிறார். அங்கே பெபேயாள் ரோமாபுரிக்கு எழுதின அந்த நிருபத்தை எல்லாரிடமும் கொடுக்கிறார். இயேசுவின் சாட்சி, இயேசுவின் காரியங்கள் எல்லாம் அந்த ரோமர் பகுதியிலே நாம் பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்திலே போடப்பட்டிருக்கிற பெபேயாளை பற்றி சொல்லும்போது நம்முடைய சகோதரி என்று சொல்கிறார். இன்னும் அவள் பவுலுக்கு உண்டான அவன் சொந்த சகோதரி அல்ல. அவள் அங்கே ஊழியத்திலே பவுலோடு இணைந்து செயல்பட்ட சகோதரிகள். இன்னும் பவுலோடு அநேகர் பெண்கள் ஊழியத்தில் இணைந்து இந்த மிஷினரி ஊழியத்தை செய்கிறார்கள், கர்த்தரை அறிவிக்கிறார்கள். அவர்கள் இவளை போன்ற அநேக சகோதரிகள் பெபேயாளை போல எழும்பி அங்கே அநேகருக்கு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். இங்கே பெபேயாள் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு உதவி செய்து பவுலோடு இணைந்து ஊழியம் செய்து ஆதரவை சொல்கிறார். இங்கே ஊழியத்துக்கு சில நேரங்களிலே ஊழியர்கள் செல்கின்ற பாதையிலே நாமும் கூட துணை நிற்க வேண்டும். இந்த பவுலுடைய ஊழியத்திலும் கூட பெபேயாள் துணையாய் நிற்கிறார். அங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்தை எத்தனை பேர் நம்ம வாசிக்கிறோம்? எத்தனை பேர் அந்த பகுதியில் ரோமர் அந்த பகுதியை ஃபுல்லாக நம்ம வாசிக்கும்போது இதை உணர்ந்து நாம் வாசிக்க வேண்டும். இங்கே ரோமர் அந்த பகுதியில் உள்ள ஜனங்களுக்கு, ரோமாபுரியில் உள்ள ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொன்னார் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். இப்போ பவுலுடைய 3வது பயணத்திலே அந்த பெபேயாளுடன் இணைந்து அவன் வெற்றிகரமாக அவன் ஊழியத்தை தொடங்குகிறான். 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், இப்போ ரோமர், இந்த 3 நிருபங்களை இந்த 3வது மிஷினரி பயணத்திலே எழுதி முடிக்கிறார். தேவ திட்டத்தை அவன் நிறைவேற்றுகிறான். ஆண்டவருடைய சமூகத்திலே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே சோதரிக்கிறோப்பா, இன்றைக்கும் கூட கர்த்தாவே பவுலோடு இணைந்து அந்த பெபேயாள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்து அவள் ரோமாபுரியில் இருக்கிற ஜனங்களுக்கு நிருபத்தை அவர் கொடுத்து அவள் சிறிய ஊழியத்தை செய்து வருகிறாள். இங்கே பவுலுக்கு ஒரு சகோதரியாக இருக்கிறார். அதே போல் நாங்களும் கூட ஊழியர்களோடு இணைந்து ஊழியத்தின் பாதையிலே உம்முடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுகிற ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்தி எங்களை தாழ்த்துக்கிற உரிமையாக்குற மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.